ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம GT650 ஒரு வழியாக பில்லிங் ஆகிடுச்சு. பில்லிங் ஆகி இப்போ ஷோரூம் வந்துருச்சு போல். அதுக்காக வேண்டி தான் நானும் நம்ம நவீனும் போயிட்டு இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். லைக் நெட் கேஷ் எடுக்கிற மாதிரி தான் பிளானில். ஸோ இனிஷியல் புக்கிங் நம்ம பே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போய் ரிமைனிங் கேஷ் கொடுத்துட்டு அடுத்த ஆக வேண்டிய ப்ராசஸ் பார்க்கணும். மேபி இன்கேஸ் எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங்கே டெலிவரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எப்படி பார்க்கணும். இன்றைக்கி போயிட்டு இப்போ கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 o'clock வருது. 8 o'clock இந்த மார்னிங் வந்து இப்போயே கிளம்பி போகணும்னு அவசியம் இல்லை. ஷோரூமும் திறந்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ கிளம்பணும்னு நினச்சா தான் பொறுமையாக ஒரு 9-9:30 மணிக்கு ரெடி ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவனும் கிளம்பி வரது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அவன் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ஆக்ஷன் கேமரா வேணும், GoPro. ஏன்னா நம்மளோடது வந்து ஆக்ஷன் கேமரா வந்து ரொம்ப பழசுன்றதுனால ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப கம்மி. அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஆனால் தான் போடுற ஃபீல்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு. அது எடுத்துகிட்டு வந்ததும் நம்ம எப்பயும் போல் இங்கேருந்து ட்ராவல் ஆகி போகிற ஜேர்னியை காட்டலாம். அப்புறம் அங்கே நம்ம வண்டி ஈவினிங் எடுக்கும்போது என்னென்ன சினிமேட்டிக் ஷாட்ஸுன்றதை பற்றினா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிட்டு தான் பண்ண போகிறோம் எல்லாமே. சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி, வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த குளிச்சு பக்காவாக ரெடி ஆகுறேன். இந்த தான் இப்போதைக்கு காஸ்ட்யூமு. இந்த பேண்ட்லாம் பக்கத்தில் ஷார்ட்ஸில் தான் இருக்கேன். இப்போதைக்கு அப்பர் காஸ்ட்யூம் ரெடி, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு, பக்காவாக இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. நான் சொன்னல எப்படி கிளம்புறது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு 9 o'clock ஆக போகுது. இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு நவீனுக்கு கால் பண்ணிவிட்டு அவனே ரெடியாக சொல்கிறான். ஏன்னா நம்ம கிளம்புறது தான் லேட் ஆகும், அவன் கிளம்புறது தான் பண்ணி கிளம்பிடுவான். ஸோ கிளம்புனதும் அப்படியே அதுக்கு சொல்லி நம்ம ஆக்ஷன் கேமரா அதுவும் எதில் சொன்னோன்னா நம்ம பக்காவாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். சரி, பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு நேரில் போகிற மாதிரி இல்லை, ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எதுக்கு 2 வாட்டி போயிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வேலையை குறைக்கிறாராம்மா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி. அப்படி இன்கேஸ் செட் ஆகுனா வண்டி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஷோரூம் வந்து நம்ம நேரடியாக போயிட்டு அங்கேயும் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு 2 வாட்டி காலைல ஒரு வாட்டி போயிட்டு பே பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இன்கேஸ் ஈவினிங் வண்டி ரெடி ஆகிடுச்சு டெலிவரிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நேரடியாக அங்கேயே போயிட்டு பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் வேலை மிச்சமாகவும் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் எடுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போய் யோசிக்கிறான் போல. சரி பார்ப்போம். நானும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டெலிவரிக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டார்க்காக போடு, அப்போ தான் வந்து நீ தூக்கலாக தெரியவேன், இல்லைன்னா வந்து வண்டி பழப்பலான்னு இருக்குமே தவிர நீ தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து. வந்ததும் என்ன கதை எது கதைன்னு பேசிட்டு எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலான்றது யோசிப்போம். ஏன்னா செட்டப் பண்ணணும் கேமரா கரெக்டாக. நம்ம கேமரா நான் சார்ஜ் போட வச்சிட்டேன், அது பிரச்சனை கிடையாது. ஆக்ஷன் கேமரா சொல்லுவாங்க, அது வந்து செட்டப் பண்ணணும் ஃபுல்லாக. ஏன்னா GoPro அதுக்கான ஆங்கிள், ஏன்னா இப்போ RF போகிறோமா எப்படின்னு தெரியல. RF போகிறோமா அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், ஸ்கூட்டருக்கு வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதையும் சார்ஜ் இருக்கான்னு பார்த்து சார்ஜ் போட்டு அப்புறமா கிளம்புற மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம். இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து நான் என் மூஞ்சி தான் தெரியுதான்னு கூட தெரியல. சரி வாங்க நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் பையன் வந்து GoPro கொடுத்துட்டு போயிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 Black. இது பழைய மாடல் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர் தான். இதில் என்னென்னா அந்த சூப்பர் வியூ இருக்கிறதுனால இதில் நம்ம அந்த பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறது அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது கேட்டிருந்தேன் நான். ப்ளஸ் இதுக்கு வந்து 2 பேட்டரி பேக் வருது. அதுதான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் இது. ஒன்று வந்து GoProவோட ஒரிஜினல் பேட்டரி, இன்னொன்று வந்து அந்த டிஜிடெக்கோடது. அது எப்படியோ அது கம்பேட்டபிள் போல், அதனால் அது போட்டு வச்சுருக்கான். சரி பார்ப்போம். இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி ஓடிட்டு போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்லாம். அதே மாதிரி வந்து நம்ம பையன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். என்னடா காஸ்ட்யூம் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, காலையில் போகிற பிளான் வந்து சொதப்பிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இன்னைக்கு தர மாதிரி பிளான் இல்லையாம்மா. பிளான் இல்லைன்றதை விட அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் நைட்டு தான் வண்டி ப்ரிப்பேரே ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவனும் அதுக்குள்ளே போயிட்டு ஹேர் கட்டு பக்காவாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக போனது தான். அப்புறமா தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி வண்டி இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம், நாளைக்கு தான் அப்படின்ட்டு. சரி போகிறதா போகிறோம், பக்கம் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டான். இப்போ அவன் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் பிளான். ஏன்னா இப்போது காலையிலே போய் ஒன்றும் பண்ண போதில்லை, ஜஸ்ட்டு போய் இப்போ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்ட் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். எப்படி நாளைக்கு காலையில் தான் வண்டி டெலிவரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே நாங்கள் பக்கம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சாம்பிள் ஷாட் மாதிரி போனால் இப்போ R1 போவோம், இல்லைனா ரேல போவோம். எது ஃபீஸபிளாக இருக்கோ அதில் போகலாம். ஏன்னா இப்போ ரேல போயிட்டா பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதான் பிளானு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு.
இப்போ வந்த உடனே அவனோட லுக் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்காப்புல அங்கே இங்கன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு. சரி பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வந்த உடனே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதோ இப்போ இந்த ஹெல்மெட்டில் தான் மாட்டி இப்போது வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஷோரூமுக்கு பில்லுக்கு பே பண்ணுறதுக்கு. நம்மளோட வேகா மோட்டோ கிராஸ் ஹெல்மெட் மாதிரி. இதை நான் ஹைதராபாத்தில் 2020 வாங்கினது. 2020 தான் நினைக்கிறேன் அப்போ வாங்கினது. இன்னும் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்குது. R15க்கும் செட் ஆகுது, நம்ம ஏஎஸ்க்கும் செட் ஆகுனால இதே நான் இப்போ மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்னொரு ஹெல்மெட் வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்கும், ஓவல் மாதிரி. அது நான் இப்போ பெருசாக எடுக்கிறதில்ல. இதுதான் கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருக்குது. கொஞ்சம் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த ஸ்டைல். கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட் மாட்டுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை இப்போ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோ இந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம கேமரா எடுத்து மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சாம்பிள் ஷாட் எடுக்க போவோமான்னு தெரியல இப்போ வெளியே இப்போதைக்கு. ஆனால் இதுதான் நம்மளோட கியர். இப்போ இது போட்டு தான் நம்ம போய் எடுக்க போகிறோம். அதெல்லாம் அப்படிதான். இதுதான் அந்த புது கெட்டப். மண்டியில் கொஞ்சம் கலர் தூவி விடுது. ரெக்கார்டிங்ல இருக்கா? தலைவர் ரெக்கார்டிங் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம இப்போ ஷோரூம் அண்ணா நகருக்கு போக போறோம். கொஞ்சம் நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் நேச்சர் பசுமையினால அப்படியே எல்லா அனிமல்ஸும் தெரியும். நம்ம சொல்றதுதான். இது வந்து நம்ம எப்பயும் போல ஆஸ்மா ஆக்ஷன் இல்லாம இது வந்து GoPro 9 ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இதுல கலர் சயின்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து எடுத்து முடிச்சுட்டு நம்ம எடிட் பண்ணும்போது தான் தெரிய போகுது. அது வரைக்கும் எல்லாமே வந்து டெஸ்டிங் தான். யூஸபிளா இருந்தா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எப்பயும் போல டெலீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா டெலிவரி வீடியோக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். நாம போட்டு மண்டே உடச்சிக்கிற அளவுக்குலாம் இன்னும் வரி பண்ணி கூடாது. அவ்வளவுதான். பார்த்தல பாப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் கேமராக்கு அப்டேட் ஆக முடியுதான்னு பாப்போம். ஆமா, சிச்சுவேஷன். ஆமா, பட்ஜெட் கன்ஸ்டன்ட்ஸ்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா வண்டிக்கே இழுத்து அடிச்சிட்டு போயிருச்சு எல்லா காசும். இல்லன்னா இந்நேரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா பயங்கர வியூல போயிருப்போம். இப்போ இன்னும் பயங்கர தலையில கலர் அடிச்சுட்டு புது மனுஷனா வந்திருக்கான். அப்படியே புதுசா போகும்போது நைட்டு நாயெல்லாம் தரத்துவோம். அந்த வருத்தப்பட வாலிப பார்த்து அதுங்களே செத்து போயிடும். அடப்பாவை இன்னொரு மைக் எடுத்துட்டு வந்துருக்கலாம்டா. அப்படியே 2 பேரும் பேசிட்டு போற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப எப்படி இப்படித்தானே போவோம். பேசாம வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போயிடலாம். அவள்தான் 2 பேரும் பேசுறதும் 2 பேரும் ரெக்கார்ட் ஆகும். இடிக்கலாம் இல்ல, பேசி திடீர்னு யோசிப்பானுங்க. வண்டி புதுசா வாங்கிட்டு வண்டியோட கத்துட்டு இருப்பானுங்க. அப்படிதான். அதேதான். அப்படியே கேஷுவல் என்ன பண்ண வந்துருமா, ஏதோ தேடுற மாதிரி நடிப்பானுங்க. அப்படியே நடு ரோட்ல வண்டி நிறுத்தி போட்டு என்ன கேஷுவல். அதுல நம்ம ஏரியால கொஞ்சம் டேஞ்சரா தான் ஓட்டுவாங்க எல்லாரும். ஆட்டோ ஓட்டுற மாதிரி தான் நம்ம ஏரியாலாம். கை போட்டா நின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு நின்றுவாங்க. அப்படியா? ஓ, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லா எரிஞ்சு. ஆனா வேற இடத்துல போய் போட்டுருவானுங்க. ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிறதுல போட்டு ஏமாத்திடுவானுங்க. ஆமா, இதுவே வேற ஏரியால எடுத்து போட்டு பக்கத்துல இருந்து எடுத்து வந்துருப்பானுங்க. சரி ஓகே, நீ போயிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதை ஒரு ஷார்ட் ஆத்து போட்டுருவோம். வர பாஸ்கோடு எல்லாத்துக்குமே அன்லாக் பண்றதுக்கும் அதே தானே. போன் அன்லாக் பண்றதுக்கும். சரி போய் நம்ம பெட்ரோல் போட்டு வருவோம். இதுதான் நம்ம மாத்தூர். இந்த மாதிரி இந்த சைடுக்குள்ளலாம் நான் அவ்வளவு பெருசா வீடியோ எடுத்தது இல்ல. இப்பதான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளலாம் வீடியோஸ். ஆனா இதுக்குள்ளதான் நம்ம அடிக்கடி சுத்துறதே எல்லாமே இங்கதான். இருந்தாலும் வீடியோவா எடுத்து போட்டது இல்ல, இப்போதான் எடுக்கிறோம். சரி போயிட்டு வண்டியில போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டு ஜம்முன்னு வருவோம். ஏன்னா இந்த வண்டியில பெட்ரோல் போடுறது வேற ஒரு டாஸ்க்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி ஸ்கூட்டர் ஓட்டி பழக்கம் இல்லைன்றனால ஒரு வண்டியில ஒரு மெக்கானிசமா இருக்கு. இந்த வண்டி மெக்கானிசம் போய் ஷோரூம் வச்சு பெட்ரோல் பங்க்ல தான் நம்ம பார்க்கணும் எப்படின்ட்டு.
இப்ப நான் பேசுறது காத்தா கேக்குதா இல்ல நல்லா கேக்குதான்னு தெரியவில்லை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆக்ஷன் கேமரா மாட்டு போதும் எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கு. லைட்டா கூச்சமா வர வருது அப்பப்போ. பழகிக்கணும், பேக் டு ஃபார்ம் வரணும். முதல்ல தெருவுல எல்லாம் சுத்துறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பழைய அக்கௌண்ட்ல. இப்ப திரும்பி பழக வேண்டியதுதான். என்ன பண்ணிடுவானுங்க. ₹200 போட்டுருங்க. போன் பே ஸ்கேனர் காமிச்சிருங்க. போயிடுங்க. இவ்வளவு பெட்ரோல் போட்டாச்சு. இவங்க சந்துக்குள்ள சுத்தணும். இப்ப மெயின் ரோட்ல சுத்துவோம். எல்லாரும் நம்ம அப்படித்தான் பாப்பாங்க. ஏன்னா இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஃப்ரண்ட்லயும் டிஸ்பிளே இல்ல, பரவாயில்ல ஆஃப் ஆயிடுச்சு. முன்னாடி ஆக்ஷன் கேம்னு ஒண்ணு இருந்தாலே கொஞ்சம் வினோதமா தானே இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாரும் அப்படிதான் பாப்பாங்க. நம்மளுக்கு அது ஒண்ணும் புதுசு இல்லை. கண்ணாடியை மூடிட்டு பேசி பார்ப்போம், இன்னும் ஆடியோ கிளியரா இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்பதான் நான் வீட்டுல உட்காந்து ஹெல்மெட் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணேன். வைசரு எல்லாமே ஃபுல்லா பக்காவா கிளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் விசிபிலிட்டிக்கு அங்க வேண்டி. நம்ம ஏரியால கொஞ்சம் எல்லாரும் டேஞ்சர் தான். ஆடியோ பக்காவா இருந்தா இதுதான் இனிமேல் நம்மளோட செட்டப். ஏன்னா வயர்லெஸ் மைக் வாயில கவி பிடிச்ச மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் நம்புறேன் ஆடியோ. இல்லைன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் இன்டர்னலாவே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான் கேமரால இருந்து. பார்ப்போம். நம்ம பையன் ஒரு வழியா இப்போ வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. அப்படியே இப்போ கிளம்பி பெட்ரோலும் போட்டு வந்தாச்சு. நம்ம வண்டியில கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி அவங்க மறுபடியும் இப்ப கிளம்புறோம். நம்ம எல்லாம் பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பயணம் தான். போவோம். கிட்டக்க வந்தோன்னு நல்லாவே இல்ல கிட்டக்க வந்தோன்னு நல்லாவே இல்லைன்றேன். கண்ணு போக்கஸ் ஆகலையா கொஞ்ச நேரத்துக்கு தெரியல. கிட்டக்க வந்தது தெரியுது. எக்ஸ்பீரியன் ஆன ப்ராடக்ட்ஸா இருக்கு எல்லாம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு மைக் எடுத்து போயிடலாமா? ஓகே. இந்த ரோட்ல பள்ளம்னா இதுலயே போயிடலாம் ஷார்ட்டா. ஃபுல்லா பள்ளமா தோண்டி வச்சிருக்காங்க. இத மூடிட்டேன்னு வச்சுக்க இன்னும் சூப்பரா கேக்குது. இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பையனுக்கு ஒரு மைக் ஹெல்மெட் எடுத்தீங்க. அப்ப ஓகே. அப்ப அந்த ஹெல்மெட்டை போட்டு வாயில நீ வச்சு கையில பிடிச்சுக்கோ. அந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட். சரி ஓகே, நீ கையில வச்சுக்கோ, உனக்கு பிரச்சனை இல்ல. நீ இப்படியே பிடிச்சிக்கோ. பேசும்போது மட்டும் கிட்ட வச்சு பேசுற, அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து டூவல் ஆடியோ இப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம். அது மூலம் ரெக்கார்ட் ஆகும். வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு கேமரால 2 ஆடியோ எடுக்கும், போன்ல 2 ஆடியோ எடுக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஹலோ பேசி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது பக்கால 2 பேரும் அப்படியே பேசிட்டு போறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். போயிடலாம். அது போயிடலாம், வழி இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிருக்கதா பிடிக்க மாட்டேங்குது.
சின்ன சின்ன டக்கு டக்கு டக்குன்னு அடி வரும் வண்டி. அது சின்ன வீல் வரல இது. இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு நான் எந்த வீடியோலயுமே காமிச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மாத்தூர் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் வீடியோ வைஸ்ல. ஆனா ரெகுலரா சுத்துற ரோடு தான் எல்லாம். எப்பயுமே நம்ம கார்ல போகும்போது ஹைவே ஹைவே ஹைவேன்னு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டர்ல சுத்துறதால எல்லா சந்து பொந்தெல்லாம் காட்டுறோம். இப்போ நம்ம அண்ணா நகர் போயிட்டு அந்த ஷோரூம்லயே என்ன செட்டப்ல பண்ண போறோம்னு தெரியல. ஆடியோக்கு கையில அப்படியே புடிச்சிட்டு போய் பேசினா அவனுங்களும் ஒரு மாதிரி பதவிட்டு போவாங்க. ஆமா கண்டிப்பா அவனுக்கு பதறுவானுங்க. நான் போன வாட்டி வீடியோ எடுத்ததுக்கே வந்து அப்ப கொஞ்சம் ஓகே, சும்மா விசாரிக்க வந்த கணக்கு தானே. அப்ப அவனுக்கு தெரியும் ஏன்னா ஆக்ஷன் கேமரா ஓடிட்டு தானே ஹெல்மெட்ல. ஆமா இந்த வாட்டி ப்ரொஃபஷனலா மைக்ல வர வச்சிருக்கிறோம் இன்னும் ஆடியோ கிளியரா கெயின் பண்றதுக்கு. சரி நான் போயிட்டு மைக் எடுத்து வந்துடுறேன். ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதோ அப்படியே கொஞ்சம் கலர் கோழி மாதிரி தான் இருக்காப்புல. இப்போ உள்ளே போய் நம்ம பேமெண்ட்டை பண்ணுவோம். போங்க போங்க நீங்கள் முன்னாடி போங்க. கைஸ் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா லைக் வர அவசரத்தில் பேமெண்ட் பண்ணுற வேண்டிய அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவங்க எடுத்துகிட்டு வர சொன்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் ஆதார் இது ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டோம். பட் பேக்கப்பில் பர்ஸில் எப்போவுமே ஆதார் இருக்கும். பட் ஃபோட்டோ தான் இப்போது நம்ம போய் எடுக்கணும். ஸோ நம்ம இப்போது நியர்பை ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு 4 பிரிண்ட் அவுட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு பட்டுன்னு வந்துடலாம். ஓகே லெட்ஸ் கோ. அதே மாதிரி இதில் இப்போ பில்லிங்கில் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அம்மா எனக்கு இப்போ ஒரு 10K மட்டும் மட்டும். ஒரு வழியாக அமௌண்ட்டை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சிட்டு இப்போ ஏதோ ஒரு ஜூஸ் கீஸ் குடிக்கலாம் முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு அந்த ப்ராசஸுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. பேங்க்ல லிமிட் செட் பண்ணதை மாத்திட்டு அதுக்கே ஒரு கோளாறு தனமா போயிருச்சு. அப்புறம் பரபரப்பு நிறைய சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கூட தெரியும். இத்தனைக்கும் ஐம் அ பேங்க் எம்ப்ளாயி இன்னும் சொல்லணும்னா ஓகே here we could able to see the YouTuber நேம் என்ன நேம் ஞாபகம் இல்லடா. இவன் நிறைய சேனல் வருவான். அந்த காலேஜ் ஈவென்ட்க்குலாம் வருவான்டா. ஓகே ஓகே காலேஜ் ஈவென்ட்ல எல்லாம் போய் நிறைய இந்த ட்ரிஃப்ட் அந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. சாகசம் பண்றது, ரேஸ் ஓடுறது. இப்போ வந்து வால்வ் ஆஃப் பண்ணி வச்சு ஓடிட்டு இருக்காப்ல, சவுண்ட் வரக்கூடாதுன்னு. அவங்க கிட்ட போய் மென்ஷன் பண்ணலாமா, வால்வ் ஆன் பண்ணி ஒரு லைட்டா ஒரு ரெவ் கொடுத்தாங்கன்னா முனையிலேயே போலீஸ் பிடிச்சி வயல போட்டுருவானுங்க. அதுதானே எங்களுக்கு வேணும். அது லைட்டிங் மேக் 95 இவ்வளவு ஸ்டிக்கரிங் பண்ணி நம்பரை கூட ஒழுங்கா ஓட்டல பாரு. பிச்சைக்காரத்தனம் பண்ணிருக்கான் பாரு. நம்பர்ல 95 எப்படி ஓட்டிருக்கான் பாரு. இவ்வளவு ஸ்டிக்கரிங் ராப்பிங் எல்லாம் பண்ணிட்டு 95 மிஞ்சி மிஞ்சி 500 ரூபா கொடுத்தா நல்லா ஓட்டி கொடுக்க மாட்டானுங்க. எப்படியும் சைடுல இருக்க 95 நல்லா இருக்கு. அந்த சைடு நீ பார்த்தனா பின்னாடி மட்டும் ஏன் இந்த மாதிரி கேவலமா பண்ணி வந்து அந்த 95 இந்த பின்னாடி இருக்கிறது இவன் ஓட்டி இருக்கான். கடையில என்ன ஒரு 30 ரூபாய்க்கு போட்டு கொடுங்கன்னு போட்டுருக்கான். அதே லோக்கல் பாய் கிட்ட கொடுத்துருக்கான். எப்படி ஜம்ப் அடிச்சான் பாத்தியா போது லோடு வண்டி. நீ ஏன் தம்பி இப்படி வந்த? சரி வா இப்படியே போவோம்.
நம்ம அப்படி போனோம் இப்போ. இப்படி போய் நம்ம போய்க்கலாம் தானே? இப்படி போய் சுத்திட்டு வரணும் ப்ரா. அப்படியா? ஆமா, நீ இப்போ இங்க போயிட்டு கோயம்பேடு அது பேர் என்னது இதுவாண்ட போயிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு வரணும். தம்பி நான் இப்ப நம்ம புடிச்சிருவோம்னு நினைச்சேன் தம்பி. பிடிக்க வாய்ப்பே கிடையாது. டபுள் ஹெல்மெட்டுக்கு இங்கெல்லாம் நீ அதெல்லாம் பேச முடியாது. இங்கெல்லாம் புடிச்சானா நான் பேசுறதுக்கே கிடையாது. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சரி அவன் இன்னைக்கு வந்து அவன் நல்ல மூட்ல இருக்கிறான் விட்டாப்ல அவரு. இல்ல ஏற்கனவே ஒரு 2-3 கேஸ் இருக்கு. அதுலயே அவன் வெயிட்டா எடுத்துடலாம், கறந்துடலாம். அதுதான் சொல்றேன் நானு. நம்மள விட்டுருப்பான். அதான் இந்த மாதிரி அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது மாசம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுல, இப்ப பிரச்சனை கிடையாது. கூட அப்படியே போயிட்டு இப்படி போயிடலாம் ப்ரோ. இது தலைவலி ப்ரோ. என்னது இந்த ரோடு யூட்டர்ன் அங்கெல்லாம் டிராஃபிக்கா இருக்கும் ப்ரோ. தம்பி நம்ம பைக் ஸ்கூட்டர்ல போறோம் தம்பி, நம்ம பாட்டு போந்து போயிட்டே இருக்கலாமா? நான் நீ சொல்லியிருந்தேன்னா அப்படி போயிட்டு இருப்பேன். நான் எப்பயுமே இப்படிதான் வருவேன் நானு. அப்படியா? நான் உனக்கு சொல்றேன், இனிமே இப்படி வந்தேன்னா வச்சுக்கோயேன், இந்த ரூட் எடுக்காத. நம்ம ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்து உள்ள வந்தோம்ல, அதை தாண்டி அதுக்கு அடுத்த லெஃப்ட்ல அதே மாதிரி ஒரு அவுட் இருக்கும். வெளில வந்தனா நீ அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து இந்த ரோடு அந்த லாஸ்ட்ல புடிச்சிருவ. திருமங்கலம் அந்த டர்னிங் இருக்கும்ல சிக்னல், ஆமா, லெஃப்ட் போனா இது வரும் முகப்பேரு, அந்த சந்து வரும். அங்க நீ வந்துட்டனா ஈஸியா இருக்கும். 2 minutes. ஓகே. இது வந்து 20 minutes. அவ்வளவுதான். கோயம்பேடு வந்தாச்சு, கோயம்பேடுக்கு கிட்ட வந்தாச்சு. இங்கதான் விஆர் மால் இருக்கிறாப்ல. நம்ம விஆர் மாலே தாண்டிட்டோம் ப்ரோ. அதான் விஆர் மால் கிட்ட தானே இருக்கோம். நம்ம விஆர் மாலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்களா வானவில் டிவி லெஃப்ட் சைடுல இருக்கு வானவில். அதான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த வானவில் நேம். பட் அப்போ என்ன ஃபேமஸ்னா அந்த வானவில் பேர்ல இந்த டிவி தாங்க. சன்செட் ஆயிட்டு இருக்கு. 5:30 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள சன்செட் ஆன மாதிரி இருக்கு. We are coming to the winter. விண்டரா தம்பி? இன்னும் ரெய்னி சீசனே முடியல தம்பி. இங்க எங்க ரெய்னி சீசன் எல்லாம் இருக்கு? நீ அப்படிதான் சொல்லு. திடீர்னு தொபகட்டின்னு ஒண்ணா வந்து அடி போகுது மழை. அப்புறம் சென்னை மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் நீ எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வெயில் காலத்துல மழை பெய்யும், மழை காலத்துல ஏதோ இப்ப கூட ரீசெண்டா பாத்தியே, போன வாரம் எல்லாம் செம்ம வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது, கொளுத்தி தீர்த்துட்டாப்புல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெய்னி சீசன், செப்டம்பர் மந்த். நாங்களா சொல்லலாம், நீங்க நம்ப கூட மாட்டீங்க. இது எப்பயும் எடுத்த வீடியோன்ற மாதிரி இருக்கும். கீழே போயிடு. கீழே தான் போறேன். இங்க போற முக்காவாசி வண்டி கீழே தான் போகணுங்க. இப்பெல்லாம் மேல எவனுமே போறது இல்ல தெரியுமா? இப்பெல்லாம் நிறைய பேர் மேல போறதே இல்ல. வடபழனி ரூட் பிடிக்க போறேன்னா மேல போலாம்டா. இப்ப எல்லாம் இந்த சைடு போயிட்டு இல்ல, நீ ஃபர்ஸ்ட்ல பார்த்தா எல்லாருமே மேலதான் போவானுங்க. இப்ப மேல போறது இல்ல பெருசா யாருமே. இந்த ரூட் போட்டு எல்லாம் ஈஸியா பண்ணி விட்டானுங்கல்ல, அப்ப லாக் பண்ணிருந்தா இந்த ரைட். பஸ்ஸுக்காரர் பத்தி அச்சார் பத்தியா பிரேக் பட்டுன்னு பத்தா ஏற நன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. நம்பவே முடியாது. ரைட். சரி ஓகே, இப்ப எடுத்தாச்சு, புக்கிங் பண்ணியாச்சு. நாளைக்கு டெலிவரிக்கு எப்படி எல்லாரும் சேர்ந்து வர மாதிரியா? என்ன ப்ரோ, உங்க அம்மா எல்லாரும் கூட்டு வர மாதிரியா? ஆமா ப்ரோ, நீ நானு அம்மா தம்பி இல்ல பாட்டி இன்னைக்கு கிளம்பிடுவாங்க நைட்டு, அவங்க வர மாட்டாங்க. சோ பசங்க, நம்ம பசங்க ஒரு 4-5 பேர் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, டிக் போட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அப்ப வீடியோ எடுக்கும்போது 2-3 பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கலாம். எது நல்லா இருக்கோ எல்லா ஷாட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ரீல்ஸ்க்கு பக்காவா இருப்பாப்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் அந்த போட்டோ அதெல்லாம் எடுக்க தெரிஞ்சது வச்சுக்கோ. உன்னோட ஐபோனு என்னோட ஐபோனு கேம் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சிடலாம், நிற்க வச்சுட்டு கரெக்டாக இருக்கும். மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரோடு காலியா இருக்கும் ஒன்னதுக்கு. ஐயோ நான் அவ்வளோ டிராஃபிக்.
இங்க ஏதோ ஒர்க் நடக்குது இந்த பக்கம், ஏதோ எடுத்துட்டு வர போறான், இன்னொரு பிரிட்ஜ் ஏதோ எடுத்துட்டு வர போறான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை தம்பி, என்ன வேணா எடுத்துட்டு வருவானுங்க. அப்படி இல்லைன்னா பாடியில் அந்த ட்ரெயின் முன்னாடி இருந்தது, அந்த இதுவை ரெடி பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன், அந்த ட்ராக்கை. அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட எடுத்துட்டு வருவானுங்க. ஆமாம், இதுதான் வந்து ஒரு 80% நடக்கும், ஏன்னா அதுதான் அதிக ப்ராஃபிட் தரும். இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே ரோடு போட்டு கொடுப்பாங்கல்ல. ஸோ நம்ம விஆர் இப்போ நோக்கி வந்துட்டோம். லெஃப்ட்ல இருக்கு பாருங்க விஆர். இந்த இடத்துல முக்கால்வாசி டிராஃபிக் காரணமே இந்த விஆர் தான். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஸோ மாலுக்கு போற மாதிரினா வரலாம், சும்மா இந்த பக்கம் போகிற வேலை ஷாப்பிங் போற மாதிரி இருந்தா வரலாம். பட் அதை தந்த சும்மா சுத்துறதுக்குலாம் இந்த சைடு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யூ வில் ஹேட். Who are these guys coming in front of you? அவங்களுக்கு நம்ம ரூல்ஸ் தெரியல, அவங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்கா தான் இருக்கும். அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கும், ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு இருக்கு ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ரூல்ஸ் இருந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் வந்தாங்க. ஹெக்டிக்கான டிராஃபிக் இப்போ. அவ்வளோ டிராஃபிக் மேலே மூவிங்ல இருக்கு, மூவிங்ல இருக்கு, மேலே காலையில இருக்கு, கீழே தானே டிராஃபிக். இல்லடா, மேலே மூவிங்ல இருந்தா இப்படி தெரியாது. ஏய் கீழே எல்லாம் வண்டி லெஃப்ட் திருப்பறதுக்கு இன்னும் நிறுத்தி மறைச்சிட்டு இருக்கான்டா. சரிதா, இன்னும் மறைச்சிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தர் லெஃப்ட் திருப்பறதுக்கு போய் மேலே போய் நின்றுக்கிறான் போல வண்டியை. இந்த பாரு பாரு, ஆக்சிடென்டா என்னன்னு தெரியல, ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். அதான் ஏதோ ஆயிருக்கு. இல்ல என்ன ஆயிருக்கு? ஆமா, இடிஸ்டானுங்க. ஆமா, முன்னாடி பானெட்லாம் தூக்கிடுச்சு. வெரி குட், வெரி குட். அந்த பின்னாடி இந்த பானெட் தூக்கிட்டு இருக்கு. பானெட் தூக்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் அத பின்னாடி கார்ல பானெட் தூக்கிட்டு இருக்கு. இந்த வீடெல்லாம் எப்போ உள்ள போகுதுன்னே தெரியலடா, ஆனா இன்னும் வாழ்ந்துனே இருக்காங்கடா இதுல. அன்னைக்கு ஒரு நாள் போனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சில பல படத்துல எல்லாம், இந்த ஐ படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, மேல ஃபுல்லா டாங்கா இருக்கும். அந்த பில்டிங் அதுதான், பழைய காலத்து பில்டிங். யார் தொட்டில இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டானுங்க இப்போ. இதோ இப்போ அதுக்கு தான் இந்த இதுவை ஓபன் பண்ணானுங்க. ஆனா இதுல வந்து இது கம்மி தான், ஃபுல்லா பேட்ச் ஒர்க். எல்லாமே பேட்ச் ஒர்க் தான். எஸ் எஸ் எஸ். அத வந்து வாடகைக்கு விட்டுட்டு இதுல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த படம் ஏதோ ஒரு படத்துல வருமே ப்ரோ, அது போலீஸ் முதல்வன்ல, அத போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வாடகைக்கு வந்துருவாங்க. இந்த ஒரு செட் ஒருத்தன் வாழ்ந்துனே இருப்பான் பாரு. அவன்லாம் பாரு நம்பர் பிளேட் இடையில ஓட்டினுக்குறான் பாரு. ராக்கெட் பாய்ஸ்ல, ராக்கெட் பாய்ஸ்ல. ஆமா, அதெல்லாம் அவனுக்கு தனி திறமை அப்படிலாம் இருக்கிறது. அந்த திறமைக்கு ஏமாறுற பெண்களை தான்டா நான் குறை சொல்லுவேன், இவனுங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு மயங்கராங்க பாரு. ஓ, இவர் துரத்திட்டு போறாரு அவங்கள. நம்மள பாத்துருச்சு, நம்ம இப்ப எப்போ முன்னாடி போவோம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுவோம். உன்னை பார்த்தோன்னே ஐயோ எனக்கு அவரு தான் வேணும் விமன் சொல்லிட்டு நம்ம சேஸ் பண்ணிட்டு சிரிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். கரெக்டாக சுமார் அதுங்களுக்கெல்லாம்
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த வியூலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சன்செட்ல. ஆனா எனக்கு இன்னமும் இந்த வீடியோ எல்லாம் எப்படி என்ன கலர்ல வந்திருக்குன்னு தெரியல. வீடியோ என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துப்போம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாததா கன்றாவி வீடியோவே நம்ம எடுத்து போடுவோம். நான் சொல்றேன் இந்த லெஃப்ட் எடுத்துக்கோ. இந்த லெஃப்ட் முனையிலே ஒரு ஜூஸ் கம் டீ கடை மாதிரி இருக்கும். போயிட்டு அடி விட்டு போப்பா அவன் முன்னாடியே போ. இந்த கடையா? ஸ்ட்ரைட். வியூலாம் சூப்பரா இருக்குடா. ப்ரோ இங்கே தான் ப்ரோ அந்த டீ கடை. ஓ அந்த கும்பலா நிக்கிறானுங்களே. ஏய் வண்டி இடிச்சுட்டாங்கறானே. ஒரே ஆக்சிடென்ட் சம்பவமா நடக்குது. என்ன गाइस இது சண்டே சாட்டர்டே ஒரே ஜெப்டோ गाइस வேற இருக்காங்க. நான் தேச்சிருச்சா? நிறைய பேர் உண்டுறாங்க போல. எம்மா